நம்மில் நிறைய பேர் அறியாமையிலே இந்த வட்டியில போய் சிக்குகிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பாவம். இப்போது வட்டியின் கொடூரங்களை அல்லாஹ் அதை பற்றி எச்சரிக்கை செய்கிற ஆதாரங்களை நாம் படித்து பார்த்தால் தெரியும். இது எவ்வளவு பெரிய கொடூரமான பாவமாக அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ் இதை இந்த அளவு கண்டித்திருப்பான். சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 279வது ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, உங்களுக்கு வர இருக்கின்ற வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள், அதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களாக விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் அந்த வட்டியை நிராகரித்து புறக்கணித்து விடுங்கள். உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால். இந்த ஆயத்து இறங்கிய பின்னணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட பிறகு கடைசி காலத்தில் அல்லாஹ் இறக்க ஆயத்துகளில் இதுவும் ஒரு ஆயா. ஜாகிலியா மக்கள், அறியாமையிலே இருந்த காபிர்களாக இருந்தவர்கள், அரபுகள் வட்டி கொடுக்கல் வாங்கலிலே மூழ்கி கிடந்தார்கள். அதில் கோத்திரங்களுக்கு கோத்திரம் வட்டி ரீதியான பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல் நிறைஞ்சு கிடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வட்டியையும் அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் நான் மிதித்து புதைத்து விட்டேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். அதை ஹராமாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துகளிலும் அதை ஹராமாக்கி இறக்கி இருந்தான். அப்போது முஸ்லிமாய் இருந்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வந்தது. சகீப் என்று ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தார் வட்டிக்கு அதிகம் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள், வியாபாரம் செய்தவர்களாக இருந்தார், வட்டி வியாபாரம். அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து பனு முகைராங்கிற கோத்திரம் இருந்தது. அவர்கள் இந்த வட்டி சம்பந்தமான ஒரு விஷயத்தில் சகீப் கோத்திரத்திடம் ஒரு பிரச்சனை அவர்களிடம் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தர வேண்டிய வட்டியை நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்று சகீப் சொன்னார்கள். அப்போது பனு முகைரா கூட்டத்தார், நாங்கள் இஸ்லாமுக்கு வந்த பிறகு ஒரு காலம் மீதி வட்டியை நாங்கள் தரமாட்டோம், ஆகவே உங்களுடைய முதலீடு நீங்க எங்களுக்கு கொடுத்த பணத்தை கடனை வாங்கிக் கொள்ளுங்கள், வட்டியை கேட்காதீர்கள், எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவனத்திற்கு போனது. அப்பொழுது அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக இருந்த சகீஃபும் முஸ்லிமாகி விட்டார்கள், பனு முகைராவும் முஸ்லிமாகி விட்டார்கள். ஆனால் சகீப் கூட்டம் இல்லை இல்லை, எங்களுக்கு வர வேண்டிய வட்டி நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் இறக்குன, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவரே அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வதரு, விட்டு விடுங்கள், மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில என்ன இனிமேல் நீங்க வாங்க வேண்டியது இருக்கிறதோ அதை நீங்க விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் நீங்க விட்டு விடத்தான் வேண்டும். இதே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அப்போதுதான் இறக்கினான். அவர்கள் விட்டுவிட்டார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக தங்களுக்கு வர வேண்டிய வட்டியை விட்டுவிட்டார். இஸ்லாமுக்கு வந்து விட்ட பிறகு முழுமையாக இஸ்லாமில் நுழைய வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், இனி நீங்கள் அந்த வட்டியை கேட்காதீர்கள், உங்களுடைய முதலீடு உங்களுடையது, நீங்கள் கொடுத்தது உங்களுடையது, ஆனா அதற்காக லாபத்தை கேட்கக்கூடாது, அது வட்டி என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தோடு தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா என்ன அடுத்து சொல்லுகிறான் என்பதுதான் நமக்கு இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் உண்மையில் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் உங்கள் மீது போர் அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வட்டியை நீங்க இனிமேலும் விட மாட்டீங்க, முஸ்லாம வந்தாச்சு, முஸ்லீம் ஆயாச்சு, ஆனாலும் நாங்க அந்த வியாபாரம் பண்ணுவோம் அல்லது எங்களுக்கு வர வேண்டிய பாக்கியில் இருக்கிற அந்த வட்டிலாம் வந்தாக வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய ரசூலிடமிருந்தும் உங்கள் மீது போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்விடம் போர் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் போர் செய்தால் என்ன ஆகும்? ஆனால் உங்களுடைய முதலீடு உங்களுடையது, அதை நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம், நீங்கள் கொடுத்தது உங்களுடையது. எப்படிப்பட்ட நீங்க முதலீடு செய்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய சொந்த பணமா? அந்த சொந்த பணம் உங்களுக்குள்ளதுதான், அதை நீங்க விட்டுவிட வேண்டியது இல்லை, அதை நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அதற்கு மேலாக அந்த பணத்திற்கு
நீங்கள் கூடுதலாக வட்டியை கேட்பீர் என்றால் நிச்சயமாக நீங்க அல்லாஹ்விடம் அவருடைய தூதரிடம் போர் செய்கிறீர்கள். லா தظلمون ولا تظلمون. அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது, அநியாயம் செய்வதற்கும் அனுமதிக்கப்படாது. ஆனா அல்லாஹ் தஆலா இது துல்ம், அநியாயம் என்று சொல்லுகிறான். ஒருவர் வட்டி வாங்குகிறார், வட்டி கொடுக்கிறார் என்றால் ஒரு அநியாயத்தை செய்கிறார். வட்டி வாங்குகிறவர் தன்னுடைய கஷ்டத்திலே வாங்கக்கூடியவராக இருந்தால் கூட அவர் ஒரு அநியாயத்தை செய்கிறார். வட்டி கொடுக்கிறவர் அவருக்கு அநியாயம் செய்கிறார். ஏனென்றால் இந்த வட்டி என்பது கொடுக்கல் வாங்கலில் ஒருவர் தனக்கான லாபத்தை, தன்னுடைய சுகத்தை ஒருத்தர் சுரண்டுவதன் மூலம் அடைகிறார். அதுதான் யதார்த்தம். இது எந்த உழைப்பும் இல்லாம, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருவன் பணத்தை கொண்டு, நாணயத்தை கொண்டு அல்ல ஒரு பொருளை கொண்டே இன்னொரு பொருளில் கூடுதலான அதை அடைவது. எந்த அளவுக்கு என்றால், பக்கத்து வீட்டிலே வெங்காயம் கேட்டு அனுப்புறாங்க, அவசரத்துக்கு வெங்காயம் இல்ல, தக்காளி இல்லைன்னு கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்கள். இவர் கொடுக்கிறார் வெங்காயம், அவர் திரும்ப கொடுக்க வேண்டும். அவர் திரும்ப கொடுக்கும் போது இவர் கொடுத்த வெங்காயத்தை விட கூடுதலான சைஸ்ல வெங்காயம் வேண்டும், அல்லது கொடுத்த எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையில வேண்டும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரே பொருள் அதிலே கூடுதலான அளவை இவர் எதிர்பார்த்தால் அந்த நோக்கத்தில் தான் இவர் கொடுக்கிறார் என்றால் இது வட்டி. இது வட்டி தவிர எதுவும் இல்லை. ஆனால் வாங்கியவர், இரவல் கேட்டவர், தனக்கு உதவிய ஒருத்தருக்காக அவர் கொடுத்தது சின்ன வெங்காயமா இருக்கலாம், அது சைஸ் சின்னதாக இருக்கலாம், ஆனா இவர் கொடுக்கும் போது பெருசாக கொடுக்கிறாரு. அல்லது அவர் கொடுத்தது 3 தான் இருக்கலாம், இவர் கொடுக்கும்போது 5 கொடுத்தாரு. இவர் விரும்பி கொடுத்தால் அது குற்றமாகாது. ஏனென்றால் இவர் ஒரு அன்பளிப்பின் அடிப்படை தனக்கு உதவியவருக்கு கூடுதலாக கொடுக்க நினைப்பது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனிலே கூட கடனை அடைக்கிறவர் தனக்கு கொடுக்கப்பட்டதை விட கடனை வாங்கியவர் தனக்கு தான் வாங்கிய தரத்தை விட இன்னும் சிறந்த தரத்தை ஒன்றை கொடுத்தால் அது அல்லாஹ்விடம் சிறந்ததாகும், அது சதக்காவுடைய கூலியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு தந்திரத்தோடு இந்த எதிர்பார்ப்போடு ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரே வகையான அது நாணயமோ ஒரு பொருளோ அதில் நடக்கிறது என்றால், இப்படி கொடுக்கிறவன் இந்த திட்டத்தோடு கொடுக்கிறான், இது வட்டி என்றால் இது அதிகரிக்க செய்யும், தனக்கு கிடைக்கக்கூடிய உபரியிலே கூடுதல் தனக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அல்லாஹ் தஆலா இந்த அநியாயங்களை ஒருவன் யாருக்கு செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். ஆகவே முதல் விஷயம், வட்டி என்று வந்தால் அது அல்லாஹ்விடம் அவருடைய தூதரிடம் போர் செய்கிற அளவிற்கு மிகப்பெரிய பாவங்களில் உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான்.